வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம இன்டிசைனில் கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ரொம்பவே ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொஃபஷனலான கிளாஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர், பேம்ப்ளெட்டு, ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரி டிசைன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அலைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் தான் அது வந்து ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். இன்டிசைனில் அலைன்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம போட்டிருந்த இன்டிசைனில் 6 கிளாஸஸ் வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 6 கிளாஸஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 7th கிளாஸ்க்கு வாங்க. நான் யூஸ் பண்ணுற இன்டிசைன் வெர்ஷன் 2022. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இன்டிசைனில் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்துட்டோம், இமேஜை பற்றி பார்த்துட்டோம், ஷேப்ஸ் எல்லாம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பேட்ச் இருக்குது. ஸோ இங்கே இமேஜ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் பேட்சை நான் இந்த இமேஜுக்கு லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணுறேன். எனக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலர் வச்சு பார்க்குறேன். ஸோ பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் இல்லை, இவ்வளோ கேப் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் அலைன்மெண்ட் இன்டிசைனில் பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். ஜூம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் மவுஸ் ஸ்க்ரோல். மவுஸை அப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், மவுஸை டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஜூம் அவுட்டில் இருக்குது அப்படின்னா இசட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜூம் டூல் வரும். இல்லைனா டூல்ஸ் பேனலில் இங்கே எடுத்துக்கோங்க ஜூம் டூல். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடம் ஜூம் ஆகணுமோ அந்த இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போ கிளிக்கை விட்டுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஜூம் ஆகிடும். இந்த இடத்துல தான் ஜூம் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுங்கள், இங்கே ஜூம் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்டுமே ஃபுல்லாக விசிபிளாக தெரியும். ஓகே, பேக் டு த பாயிண்ட். இப்போ இந்த இதை நம்ம அலைன் பண்ணோம், அலைன் ஆகலை. பட் நம்ம ஆல்ரெடி ஸ்னாப் பார்த்துருக்கோம். ஸோ வியூவில் போயிட்டு கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்னாப் டு கைட்ஸ் இது வந்து ஆனில் இருக்குது. ஸோ இது செக்கில் இருக்கணும். இது செக்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஸ்னாப் பண்ண முடியும் ஈஸியாக. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து ஜஸ்ட் நான் இந்த மார்ஜினுக்கு ஸ்னாப் பண்ணிட்டேன். மார்ஜின் கிட்ட கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த இடத்துல மார்ஜினுக்கு கரெக்டாக அலைன் ஆகிடும். இப்போ அதே மாதிரி இந்த ரூலர் இருக்குன்னா இந்த ரூலர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ரூலர் கிட்ட அலைன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில விசிபிள் லைன்ஸுக்கு தான் இது அலைன் ஆகும். பட் இந்த இமேஜுக்கு நேராக அலைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்னாப்ஸ் வச்சு அலைன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்னென்னா வியூவில் போயிட்டு கிரிட்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் U. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்சை வந்து இங்கே லெஃப்ட்டில் அலைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு போகிறேன். லெஃப்ட்டில் எனக்கு ஒரு விசிபிளாக ஒரு லைன் வந்துட்டு அழகாக அலைன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்சை இதுக்கு ரைட்டில் அலைன் பண்ணணும் அப்படின்னா ரைட்டில் கொண்டு போகிறேன். ஸோ இங்கிட்ட ஒரு லைன் வந்து அலைன் ஆகிடுச்சு. பட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போய் அலைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம அலைன் பேனல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அலைன் பேனல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோவில் போயிட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் லே அவுட்டில் அலைன் இருக்கும். இதை ஷார்ட்கட்டில் எடுக்கணும் அப்படின்னா Shift F7 கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அலைன் பேனல் ஓப்பன் ஆகிடும். இந்த அலைன் பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலைன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆரையுமே நம்ம இப்போ பார்ப்போம். என்னோடய கர்சரை வந்து ஃபஸ்ட் இதுக்கிட்ட கொண்டு போனால் இது என்ன சொல்லுது, அலைன் லெஃப்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது அண்ட் 2 பேட்ச் இருக்குது. இமேஜ்னால் இமேஜோட ஃப்ரேம் தான் அலைன் பண்ணும், உள்ளார இருக்க இமேஜ் அலைன் பண்ணாது. பிகாஸ் நம்ம ஓவரால் வெளியில் இப்படி தான் செலக்ட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே இங்கே அலைன் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அலைன் டு செலெக்ஷன் இருக்குது. ஸோ அலைன் டு செலெக்ஷன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளார அதுவே வந்து அலைன் ஆகிடும். ஸோ கீழே வந்து அலைன் டு செலெக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலைன் லெஃப்ட் எட்ஜஸ். இந்த ஹெலோ தான் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஸோ இதோட லெஃப்ட்டில் வந்து இது எல்லாமே அலைன் ஆகிடும். ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ரூலரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் டு ஃப்ரேம், அடுத்து இமேஜ், அடுத்து இந்த பேட்ச் எல்லாமே அலைன் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு எல்லாமே சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன் இதுக்கு அலைன் ஆகுது, இதுக்கு அலைன் ஆகலை அப்படின்னா எது லெங்க்த்தியாக இருக்கோ அதுக்கு தான் வந்து எல்லாமே அலைன் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் லைட்டாக ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் அலைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் எனக்கு சென்ட்ரல் அலைன் ஆச்சு. பட் இதுக்கு சென்டராக இது அலைன் ஆகலை, பிகாஸ் இதான் வந்து பிக்கர் ஆப்ஜெக்ட். அடுத்து அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட், ரைட் அலைன் எட்ஜஸ். ஸோ ரைட்டில் வந்து எல்லாமே அலைன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பார்த்துருக்கோம், லெஃப்ட்டு, சென்ட்ரு, ரைட்டு வந்து அலைன் டு செலெக்ஷன் பார்த்துட்டோம்.
அடுத்து அலைன் டு மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்ஸ்ன்றதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அலைன் டு மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன் கொடுத்தா இந்த டாக்குமெண்ட்டில் இது வந்து மார்ஜின், இந்த பர்பிள் கலர் லைனு, இது வந்து பேஜ். ஸோ இப்போ மார்ஜினுக்கு லெஃப்டில் அலைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்தா இந்த மார்ஜின் 2 சைடில் இருக்க மார்ஜினுக்கு சென்டர் அலைன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரைட் கொடுத்தா மார்ஜினுக்கு ரைட்டில் அலைன் ஆகிடுச்சு. அடுத்து அதே மாதிரி கீழே இருக்க பேஜ், அலைன் டு பேஜ். ஸோ இதில் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா பேஜுக்கு லெஃப்டில் அலைன் ஆகிடும், பேஜுக்கு ரைட்டு, பேஜுக்கு சென்டர். பேஜுக்கு சென்டர், மார்ஜினுக்கு சென்டர் எல்லாமே ஒன்று தான். பிகாஸ் மார்ஜின், பேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே அலைன் டூன்ற ஆப்ஷனில் வந்து அலைன் டு கீ ஆப்ஜெக்ட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள், கீ ஆப்ஜெக்ட் நமக்கு டிசேபிளாக இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தாலும் டிசேபிளாக தான் இருக்கும். பிகாஸ் அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக 2 ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த ப்ளூ பேட்ச் வந்து லைட்டாக லெஃப்ட்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலெக்ஷன் வச்சுட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ப்ளூ பேட்ச் தான் வந்து பிங்க்குக்கு ரைட்டில் அலைன் ஆகுது. எனக்கு வந்து இந்த பிங்க் பேட்ச் வந்து ப்ளூக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகணும். பிங்க் வந்து மூவ் ஆகி இதுக்கு அலைன் ஆகணும் அப்படின்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதோட கலரை வந்து நான் வேறு கலராக மாற்றிக்கிறேன். ஸோ ரெட் கலராக மாற்றிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு கீ ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பிங்க் வந்து நார்மலாக செலெக்ஷனில் இருக்குது. பட் ரெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போல்டான ஒரு செலெக்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து கீ ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் என்ன அலைன்மெண்ட் பண்ணாலும் இதை கீ ஆப்ஜெக்டாக வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டாக அலைன் பண்ணணும். இப்போ கீ ஆப்ஜெக்டாக உங்களுக்கு இதாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ரெண்டுமே செலெக்ஷனில் இருக்கும் போது எந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் கீ ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து சென்டராக ரைட்டாக அலைன் ஆகும். இது வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பேட்ச், இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் எலிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக, இது இங்கிட்டிருந்து போகும், இது இங்கிட்டிருந்து வரும், மூவ் ஆகி சென்ட்ரல் அலைன் ஆகும். பட் நமக்கு வந்து இந்த ரைட்டில் இந்த ரைட் அலைன் ஆகணும் அப்படின்னா இதுக்கு தான் கீ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இங்கே போய் செலக்ட் பண்ணுறதை விட இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து கீ ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. டார்க்கர் லைன் இருக்குது. இப்போ ரைட் அலைன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ரைட்டில் பக்காவாக அலைன் ஆகிடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளார சென்டரில் வைக்கணும். ஸோ நம்ம ஹெட்டிங் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து நம்ம கீ ஆப்ஜெக்டாக வச்சுக்கணும். ஸோ பாக்ஸை கிளிக் பண்ணால் இது வந்து கீ ஆப்ஜெக்ட், இதுக்கு சென்டராக இதை அலைன் பண்ணணும். இந்த மாதிரி கீ ஆப்ஜெக்ட் வந்து நிறையா விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் இன்டிசைன் யூஸ் பண்ண உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ இப்போ வெர்டிகல் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஹரிசாண்டல் பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதே தான். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். டாப் கொடுத்தீங்க அப்படின்னா டாப்பில் அலைன் ஆகும். சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் அலைன் ஆகும். பாட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் அலைன் ஆகும். அடுத்து இந்த அலைன் டூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அலைன் டு மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா மார்ஜினோட டாப்பில், மார்ஜினோட பாட்டமில், மார்ஜினோட சென்டரில் அலைன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் பேஜும். இப்போ இந்த 6 ஆப்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த 6 ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்ன்ட்டு. டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில் இருக்க ஸ்பேஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போனால் இது என்ன சொல்லுதுன்னா டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே டாப் எட்ஜ் இருக்கும். இதான் வந்து டாப் எட்ஜு, இதுக்கு டாப் எட்ஜ் இது, இந்த இமேஜுக்கு டாப் எட்ஜ் இது, இந்த டெக்ஸ்ட்டுக்கு டாப் எட்ஜ் வந்து இந்த டாப்பில் இருக்க ஃப்ரேம். ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்க டாப் எட்ஜோட ஸ்பேஸிங் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேசஸ் வந்து எதுலேயுமே ஈவனாக இல்லை. பிகாஸ் இந்த ஆப்ஷன் ஆப்ஜெக்டோட ஸ்பேஸிங் கிடையாது, ஆப்ஜெக்டோட டாப் எட்ஜோட ஸ்பேஸிங் தான். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட டாப்பில் இருந்து இந்த ஆப்ஜெக்டோட டாப்புக்குன்னு ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸில் வந்து ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் வச்சுக்கிறேன். ஃபில்லோட கலர் வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியறதுக்காக எல்லோவாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட டாப்பில் இருந்து இந்த ஆப்ஜெக்டோட டாப்புக்கு ஹைட் வந்து 51 mm இருக்குது நியர்லி. ஸோ இந்த பேட்சை அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டோட டாப்பில் இருந்து இந்த ஆப்ஜெக்டோட டாப் இதே சைஸ் தான் இருக்குது, இதே தான் கீழேயும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டோட டாப் ஃப்ரேம்லையும் இந்த இமேஜோட டாப் ஃப்ரேமும் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாப் எட்ஜஸ் அலைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து சென்டர். ஸோ இப்போ இந்த இமேஜோட சென்டரில் எடுத்துக்கும், இந்த இமேஜோட சென்டர், இந்த இமேஜோட சென்டர், டெக்ஸ்ட் பாக்ஸோட சென்டர், இந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸிங் எல்லாமே ஈவனாக இருக்கும். அடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாட்டம் எட்ஜு. இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு
இதே சைஸ் தான் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும். அடுத்து இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் இதே சைஸ் தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகாது, பட் தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 3 வந்து இப்போ நம்ம வெர்டிகலாக பார்த்ததை அப்படியே ஹரிசாண்டலாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜஸ். ஸோ இது வந்து லெஃப்ட் எட்ஜ் எடுத்துக்கும். இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்க சைஸ் தான் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ், இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ், இந்த சைஸ் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி சென்டர், அதே மாதிரி ரைட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலைன் ஆப்ஷன் இவ்வளோ தானா அப்படின்னா இல்லை, ஒரு ஹிடன் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அலைன் பேனலில் இந்த ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், ஹாரிசாண்டல் லைன்ஸ். இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷோ ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் வரும். இந்த 2 ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது மேலே இருக்க இந்த 6 ஆப்ஷன் ப்ளஸ் இந்த 2 ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக. இந்த அலைன் டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டாக்குமெண்ட்டில் ஒரு 5 கலரில் 5 பாக்ஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைஸில் இருக்குது. பட் இடையில இருக்க கேப் வந்து எதுவுமே சேமாக இல்லை, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து சேம் ஆக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டல் ஸ்பேஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் ஸ்பேஸ். இப்போ நமக்கு வந்து ஹரிசாண்டலாக எல்லாமே அலைன் ஆகணும் அப்படின்றதுனால டிஸ்ட்ரிபியூட் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக கேப் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன் டு செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து அலைன் டு மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் மார்ஜினுக்கு அலைன் ஆகிட்டு அதுக்கு நடுவில் இந்த 3 ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங்கில் அலைன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு பேஜ் கொடுத்துட்டு இப்போ அலைன் பண்ணுங்க அப்படின்னா பேஜுக்கு எல்லாமே ஈக்குவல் ஸ்பேசிங்கில் அலைன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா பாக்ஸுமே ரேண்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணணும். எனக்கு இந்த பாக்ஸுக்கு இடையில இருக்க கேப் வந்து 2 mm வரணும். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலைன் டு மார்ஜின்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே மார்ஜினுக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆயிடுச்சு. இப்போ டாப் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் டாப் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு மார்ஜினுக்கு லெஃப்ட்டில் ரைட்லேயும் பக்காவாக அலைன் ஆயிடுச்சு இந்த இது. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இது இடையில இருக்க கேப் வந்து 2 mm வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேசிங் கீழே யூஸ் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 2 என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ டிஸ்ட்ரிபியூட் வெர்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே இடையில இருக்க கேப் வந்து எல்லா இதுலேயுமே ஈவனாக 2 mm வரும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் கேப் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 டெலீட் பண்ணிவிட்டு 5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகாது. இந்த ஸ்பேஸிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த கேப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஹரிசாண்டலும் நீங்கள் வந்து ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸிங் வேணாம் அப்படின்னு எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போ அலைன் டு மார்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ஜினுக்கு ஈவனாக அலைன் ஆகிடும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் ஸ்பேஸை. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ உங்களோட இன்டிசைனில் இமேஜ், டெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த இன்டிசைன் கிளாஸ் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.